வணக்கம் பிள்ளைகளே. இப்போ நான் கோவக்காய் பொரியலும் வடைக்கு குருமாவும் செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? பாருங்கள், முதல்ல கடாய் வச்சுட்டேன். கோவக்காயெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கழுவி அலசி வெங்காயம் நல்லா வதக்கிட்டு கோவக்காயை போட்டு மஞ்சத்தூள் போட்டு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்ட பிறகு கோவக்காய் தண்ணி விடவே இல்லை, லேசாக தண்ணி தெளிச்சிட்டு பாருங்கள், மூடி வச்சு சிம்மில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு நல்லா இந்த ஸ்லோ அனல்லையே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருந்தது கோவக்காய் பொரியல். இந்த மாதிரி பண்ணலாம். சிம்பிளாக சீக்கிரம் பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உடனே வடை செய்து வச்சுருந்தேன். ஈவினிங் ஒரு 10 வடை எல்லோரும் செய்து சாப்பிட்டுட்டு மீதி ஒரு 10 வடை இருந்தது. அதை எடுத்து வடை குருமா பண்ணலான்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடியாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ பட்டை லவங்கம் சோம்பு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா நம்ம குருமா பண்ணுற மாதிரியே சூப்பராக இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டு வதக்கி வடை செய்து வச்சுருக்கேன் பாருங்கள். 10 வடை சாப்பிட்டாச்சு. பச்சை பட்டாணி அந்த வடை நல்லா இஞ்சி பூண்டு விழுது நல்லா மசாலா காரம் போன பிறகு நல்லா வதக்கி எடுத்துட்டு பாருங்கள், தக்காளி போட்டு தேவையான அளவுக்கு குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கிட்டு காரம் மிளகுத்தூள் சீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு பாருங்கள், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு லேசாக ஒரு கொட்டை புளி விட்டேன் டேஸ்ட்டுக்காக. கொஞ்சோண்டு கொஞ்சம் இது போட்டு 2 பத்தை தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா பாருங்கள், நல்லா குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு செய்து வச்ச வடையை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா குழம்பு கொதிக்கணும். கொதித்த பிறகு மசாலாலாம் அது போயிட்ட பிறகு பாருங்கள், ஒரு 2 தேங்காய் பத்தை 4 முந்திரி பருப்பு அரைச்சி அப்படி ஊற்றி நல்லா கொதி வந்ததையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ்வை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்து வச்சுருந்த வடையை எடுத்து போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. வடை குழம்பு வடை குருமாவும் கோவக்காய் பொரியலும் அவ்வளோ சூப்பராக இருந்தது பிள்ளைகளே. இந்த மாதிரி நீங்கள் வடை குருமா செய்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி பண்ணுங்கள். நமக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, வடையிலே சாப்பிட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக இருந்தது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது குருமா. அன்றைக்கி டிஃபனுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே வடை குருமா சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணுங்கள்.